உளவியல் அறிவோம் யூடியூப் சேனலில் நம்ம முதல் காணொலியை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுடைய உளவியல், அதாவது பெண்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவர்கள் உளவியல் நோக்கத்தில் அவர்கள் குறிப்பாக எல்லா பெண்களுக்குமான ஒரு பொதுவான குணங்கள் இருக்குது. அது எப்படி, என்னென்ன அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே அவர்கள் முதலாக இந்த உலகத்தை அறிந்து கொள்வது அவர்களுடைய டீனேஜ்னு சொல்கிற அந்த 15-16 அந்த வயசுலலாம் அவங்க இந்த உலகத்தை வேறு ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய ரோல் மாடல், அதாவது தன்னுடைய முன்னோடியாக யாரை பார்ப்பாங்க அப்படின்னா, அவர்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்து அவங்களுடைய தாய் தந்தையர் அவர்களை தான் எடுத்துக்குவாங்க. இல்லை குறிப்பாக ஆண்களின் ரோல் மாடலாக யாரை பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை தான் பார்ப்பாங்க. தன்னுடைய அப்பா எப்படியெல்லாம் இருக்கிறாரு, எப்படிலாம் இருந்தார், இதை பார்ப்பாங்க. இரண்டாவது, ஆண்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தன்னுடைய தந்தையோட நடவடிக்கை வச்சு தான் அவங்க கணிப்பாங்களாமா. எப்படின்னா, தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய்கிட்ட எப்படி நடந்துக்கிடுவாருன்னு அவங்க பார்த்து தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. அப்படி வளர்ந்து வரும்பொழுது தந்தை பிடிக்காத சில செயல்களை செய்வார். அதாவது தாயை கொடுமைப்படுத்துகிறதோ, அவங்க அம்மாவை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்கிறத கேட்காத சில செயல்கள் செஞ்சுருக்கலாம். அதாவது அந்த குடும்பத்துக்கு பொருந்தாத, அவங்க அம்மாவுக்கு பொருந்தாத, பொதுவாக பெண்களுக்கு பொருந்தாத சில செயல்களை அவங்க அப்பா செஞ்சுருக்கலாம். இதையெல்லாம் ஆண்கள் செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக, தன்னுடைய தந்தை நம்ம குடும்பத்தில், அவங்க குடும்பத்தில் எதெல்லாம் அவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு தேவையானதாக ஒன்று செஞ்சுருப்பார், அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று செஞ்சுருப்பார். இதை மற்ற ஆண்களும் செய்ய வேண்டும்னு எதிர்பார்ப்பாங்களாம். இது அடிப்படையான ஒன்று. இது ஒரு பெரிய ஒரு விருப்பமாக இல்லைனாலும் இது ஒரு அடிப்படையான விருப்பமாக அந்த பெண்களுக்கு அமையும். எந்தெந்த குடும்ப சூழலில் ஒரு பெண் பிறந்து வர்றாங்களோ அந்த குடும்ப சூழலுக்கு தகுந்த போல் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்தில் பெற்ற அனுபவங்கள் நல்ல அனுபவமாக இருந்தால் அது வெளியில் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா, அவங்களுடைய தாய் தந்தையர் அந்த பெண்ணை எப்படி பாதுகாப்பாக வளர்த்து வந்திருக்காங்க, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செஞ்சுருப்பாங்க. இதே போல் மற்றவர்கள், குறிப்பாக ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னா, அதாவது தான் திருமணம் செய்யக்கூடிய ஆணோ அல்லது புதியதாக யாரோ ஒரு நட்பு வட்டத்தில் ஒரு ஆண் கிடைச்சாலும் அந்த ஆண் தன்னை அதே போல் தான் விரும்பி இதை செய்ய வேண்டும்னு நினைப்பாங்க. இது அவர்களுடைய இரண்டாவது விருப்பமாக இருக்கும். இப்படி அவங்க தன்னுடைய குடும்பத்தோடையும் புற உலகோடையும் கம்பேர் பண்ணி தான் அவங்களுடைய விருப்பங்களை அவங்க பட்டியலிட்டு வச்சுக்குவாங்க. அடுத்ததாக, மூன்றாவது என்ன அப்படின்னா, இது பொதுவாகவே எல்லா பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம். என்னென்னா, தான் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க குறியாக இருப்பாங்க. அதாவது தான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். நம்ம தப்பாக பேசுகிறோமோ சரியாக பேசுகிறோமோ அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நான் பேசுனேன்னா அதை இன்னொருத்தங்க கேட்கணும். எப்படின்னா, அவங்க பெரிய கதையாகவே அளப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பெரிய கதை அளத்தாலும் அதை நீங்கள் குறுக்கீடு இல்லாமல் காது கொடுத்து கேட்கணும். அது அவர்களுடைய தோழியாக இருந்தால் விரும்புவாங்க. அதை விட ஒரு ஆண் அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை விட அவர்கள் பெரிய மகிழ்ச்சியாக அடைய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஒரு பாலின ஈர்ப்பு தான் அதுக்கு காரணம். ஒரு எதிர்பாலினத்தவர் நான் சொல்கிறத கேட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அது குறிப்பாக பெண்களுக்கு தான் ஏற்படுத்தும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்கள் வேறதை விரும்புவாங்க, பெண்கள் தான் இதை விரும்புவாங்க. எதனா, தான் பேசுகிறத ஒரு ஆண் நல்லா காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நீங்கள் அதற்கான தேர்வை போய் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க சொல்கிறத நீ கேட்கணும், அவங்க எதை சொன்னாலும் நீங்கள் கேட்டுருக்கணுங்கிறது தான் விரும்புவாங்க. இது மூன்றாவது ஒரு உளவியல் பண்பு. அடுத்தது என்னென்னா, காம்ப்ளிமெண்ட்ஸ். தன்னை எல்லோரும் புகழணும்னு நினைப்பாங்க. இது இயல்பாக அடிப்படையாக உள்ள அனைத்து மனிதர்களுக்குமே உள்ள ஒரு பண்பு தான். இருந்தாலும் பெண்கள் ஆண்களோட ஒரு படி மேலே இதை விரும்புவாங்க. தன்னை இன்னொருத்தவங்க புகழணும். அப்படி புகழ்ந்து பேசிட்டா அவங்களுக்கு இவங்க அடிமையாக இருப்பாங்க. அடிமைன்னா என்னென்னா, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம் அவங்க மேலே ஏற்படும். இப்படி தன்னை யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்காக இவங்க ஏதாவது செய்வாங்க. அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவாங்க.
இந்த ஒரு பண்பு வந்து அனைத்து பெண்களுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குணம். இரண்டாவது, ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். புகழ்ச்சிக்கு வந்து ஆண்கள் வந்து விரும்ப மாட்டாங்கன்னா கண்டிப்பாக விரும்புவாங்க. அதை விட பெண்களுக்கு புகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க வந்து எப்பவுமே தன்னுடைய கணவராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், தன்னுடைய தோழராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம செய்கிறத வந்து அவங்க வந்து பாராட்டணும்னு விரும்புவாங்க. அதனால் பெண்கள் வந்து இந்த பாராட்டுகள், புகழ்ச்சி அப்படிங்கிறத வந்து மிகவும் விரும்புவாங்க. அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்குள்ள ஒரு அடிப்படையான ஒரு உளவியல் கூறு. இன்னைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுடைய உளவியலை பற்றி பேச போனால் நம்ம மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கலாம். இது அடிப்படையாக இருக்கிற ஒரு பொதுவான உளவியல் பண்புகளை பற்றி தான் பார்த்தோம். உளவியல் அறிவும் யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள். மற்ற காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.